கதம்பம் அபிசியல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு கூட வான்கோழி குஞ்சு ஒரு 3 குஞ்சு விட்டுருக்கோம். அதை பற்றி பார்க்கலாம். இது 50 குஞ்சு 48 குஞ்சு இருக்குது. 48 குஞ்சு இங்குபேட்டில் வச்சு ரெண்டு டைமாக நாங்களே சொந்தமாக பொறிக்க வச்சது. வான்கோழி குஞ்சு ஒரு 3 குஞ்சு அது கூட விட்டு தான் சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறோம். வான்கோழி குஞ்சு நல்லா ஒத்துமையாக நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. வான்கோழி குஞ்சு நம்ம கூட வரதுனால என்ன ஒரு இதுன்னா, அதுங்களுக்கு தாய் இல்லாதனால அது சேர்த்து நல்லா பாசமாக சேர்த்து பார்த்துக்கிறது. அதே போல் தேள், பூச்சி, புழு, பாம்பு, பூரா இந்த மாதிரி எது வந்தாலும் வான்கோழி பிடிச்சிடுது, வான்கோழி சாப்பிட்ருது. நம்ம கோழிக்கு குஞ்சுங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது. அதே போல் இது புலக்கடை கோழி வளர்ப்பு தான். நம்ம பண்ணை முறையில் அடைச்சி வளர்க்கல, இயற்கை முறையில் தான் வளர்க்க போகிறோம். இப்போ ஒரு 20-25 நாள் ஆச்சுது. இன்னும் ஒரு 20 நாள் ஆயிடுச்சுனாக்கா 40 நாள் 50 நாள் குஞ்சுலாம் நாங்கள் வெளியாக்கி விட்டுருவோம். வெளியாக்கி விட்டு மரத்தில் ஏற்றி விட்டுருவோம். அதே போல் கூண்டு வச்சு அடைக்கிறது இல்லை, கொடை வச்சு அடைக்கிறது கிடையாது. மரத்தில் ஏற்றி விட்டுருவோம். மரத்தில் ஏற்றி விடுறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இயற்கையா. ஆனா முட்டை வீட்டில் விட்டுரும். கோழி பொசுக்குன்னு நம்ம பிடிக்க முடியாது. நம்ம நினைச்சப்ப கோழியை பிடிச்சிக்க முடியாது. யாராச்சும் தேவைன்னு திடீர்னு தேவைன்னு சொன்னாங்கன்னா பிடிச்சி கொடுக்க முடியாது. முதல் நாள் சொன்னால் அடுத்த நாள் நம்மளால் பிடிச்சி கொடுக்க முடியும். இந்த மாதிரி எங்கள்கிட்ட 150-200 கோழி இருக்குது. தீவனம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். கம்பு ஒரு நாள் ஊற வச்சு கம்பு கொடுத்துட்ருக்கோம். 7வது நாள் லெசோட்டா போட்டிருக்கோம். 7 நாள் புருடல் வச்சுருந்தோம் அந்த குஞ்சை. நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புலக்கடை கோழி வரப்போ நல்ல கெயின் இருக்குது. நம்ம அதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது இயற்கையாக மேய்ச்சி இயற்கையாக இருக்கும். முட்டை நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 40 days கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பழக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டோன்னா ஓகே தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.